காலையில எழுந்ததுமே அடை தோசை மாவு அரைக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டேன். பூண்டு வந்து ரொம்ப குட்டி குட்டி பல்லாக இருந்துச்சு, அதனால் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஆயுத பூஜைக்காக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் எழுந்ததுமே வந்து வீடும் வந்து அலசி சுத்தம் பண்ணியாச்சு. அடை தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்காக நான் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். முதல்ல நல்லா கொரப்பாக அரைச்சிக்கிட்டு மாவு எல்லாமே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து பெரிய வெங்காயம், அது கூடவே வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு 3 கொத்து சேர்த்துக்கிட்டேன். ஃபுல்லாக எல்லா மாவையுமே கலந்துட்டு அது கூட உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்து வச்சுட்டு கைனால் வந்து லைட்டாக தட்டிட வேண்டியதான் தோசைக்கல்லில். அனுபவம் இல்லாதவங்க இதே மாதிரி ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா கை சுட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழை இலையில் வந்து லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதில் இதே மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்லில் சேர்த்து வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். சூப்பராக நாங்கள் காலையில் அடை தோசை சாப்பிட்டாச்சு. இதுக்கு சைடிஷ் தேவையில்லை. இதுக்கு ஒரு பக்கவான சைடிஷ்னால் தேங்காய் சட்னி.